அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஆஞ்சநேய பெருமாள் திருக்கோவில் மூலஸ்தானத்துக்குள்ள போனீங்கன்னா வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சியை பார்ப்பீங்க. அது இறைவனுக்கும் அவரோட மிக உண்மையான பக்தனுக்கும் நடுவுல இருக்கிற உறவையே நம்மள மாத்தி யோசிக்க வைக்கும். பொதுவா பெருமாள் கோவில்ல மூலஸ்தானம்னா அங்க பெருமாள் மட்டும்தான் இருப்பார். அவர்தான் அவரோட உண்மையான தொண்டரான ஆஞ்சநேயருக்கு ரொம்ப மரியாதை இருந்தாலும் அவருக்குன்னு தனியா ஒரு சன்னதி தான் இருக்கும். இதுதான் நாம எல்லா கோவில்கள்லயும் பாக்குற ஒரு வழக்கம். அந்த உண்மையான தொண்டரான ஆஞ்சநேயர் தனியா ஒரு சன்னதியில இல்லாம நேரா தன் தலைவர் பெருமாள் கூடவே அந்த புனிதமான கருவறைக்குள்ளேயே நிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. அதனாலதான் இங்க இருக்கிற மூலவருக்கு சீனிவாச ஆஞ்சநேய பெருமாள்னு ரெண்டும் சேர்ந்த ஒரு பெயர். இது பிரிவினையே இல்ல, ஒரு தெய்வீகமான இணைப்பு. குழந்தை இல்லாம ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பக்தரோட கதையிலிருந்து தொடங்குது. அவர் பெருமாள் கிட்ட எவ்வளவோ கேட்டும் அவர் வேண்டுதல் கேட்கப்படல. மனசு உடஞ்சு போன அவர் நேரா ஆஞ்சநேயர் கிட்ட போய், சாமி நீங்களாவது எனக்காக பெருமாள் கிட்ட சிபாரிசு பண்ணுங்கன்னு கேட்டாரு. அன்னைக்கு ராத்திரி ஆஞ்சநேயர் அவரை கனவுல வந்து ஒரு பதில சொல்லல, ஒரு வழிய காட்டினாரு. மறைஞ்சு கிடந்த ஒரு பெருமாள் சிலையை காட்டி, இங்க ஒரு கோவிலை கட்டு, உன்னோட ஆசை நிறைவேறும்னு சொன்னாரு. அந்த பக்தரும் அப்படியே செஞ்சாரு. அவரோட நம்பிக்கை வீண் போகல. அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. அந்த நன்றி உணர்ச்சியில அவர் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒன்ன செஞ்சாரு. தனக்காக பரிந்துரைத்த ஆஞ்சநேயரை என்றென்றைக்கும் பெருமாள் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி கருவறையிலே நிறுவி கௌரவிச்சார். இங்க மூலவர் ஸ்ரீ சீனிவாசர் தான். அவருக்கு பின்னாடியே சஞ்சீவி தீர்த்தம்னு ஒரு புனித குளம் இருக்கு. இங்க நடக்கிற பூஜைகள் எல்லாமே பாஞ்சராத்திர ஆகமம்ங்கிற முறையை பின்பற்றி தான் நடக்குது. இது பெருமாள் கோயில்களுக்குன்னு இருக்கிற ஒரு ரொம்ப பழமையான பூஜை முறை. பெரும்பாலான பெருமாள் கோவில்கள்ல அவரோட மனைவியான லக்ஷ்மி தேவிக்கு, அதாவது தாயாருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும். ஆனா இங்க அப்படி ஒண்ணும் இல்ல. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் ஒரு ஆழமான நம்பிக்கை தான். மகாலட்சுமி தாயார் எப்பவுமே பெருமாளோட மார்பிலேயே தான் வசிக்கிறாங்க. அவங்கள பெருமாள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதனால அவங்களுக்குன்னு தனியா ஒரு சன்னதி தேவையில்லைன்னு நம்பப்படுது. பாத்தீங்களா, இதுவும் நம்பிக்கையோட ஒரு அழகான வெளிப்பாடு தான். அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வடக்கு திசையை நோக்கி இருக்கு. அப்படி இருந்தா செல்வமும் வளர்ச்சியும் பெருகும்னு ஒரு நம்பிக்கை. இங்க சித்தி விநாயகருக்கும் நவகிரகங்களுக்கும் கூட தனி சன்னதிகள் இருக்கு. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இங்க பிரசாதமா மந்திரிக்கப்பட்ட அட்சதை அரிசி தர்றாங்க. இது ஒரு தனித்துவமான மக்கள் பலவிதமான நம்பிக்கைகளோட இங்க வராங்க. குழந்தை பாக்கியம் கேட்டும் திருமண தடைகள் நீங்கமோ வேண்டிக்கிறது ரொம்ப பொதுவானது. ஆனா நம்பிக்கை அதோட நிக்கல. நிறைய பேர் கிரக தோஷங்கள் விலகவும், ஏன் தொலைந்து போன பொருட்களை திரும்ப கண்டுபிடிக்கவும் இங்க வேண்டிக்கிட்டா நடக்கும்னு ஆழமா நம்புறாங்க. எப்படி இந்த கோவிலே நன்றியோட ஒரு நினைவு சின்னமா இருக்கோ, அதே மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேறின பக்தர்களும் தங்களோட நன்றிய காணிக்கைகள் மூலமா காட்டுறாங்க. குறிப்பா தங்களுக்கு பரிந்துரை செஞ்ச அந்த தூதுவரான ஆஞ்சநேயருக்கு விசேஷமான மரியாதைகள் செய்யப்படுது. பக்தர்கள் தங்களோட நன்றியை வெளிப்படுத்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை போன்ற குறிப்பிட்ட காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு காணிக்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இதன் மூலமா தங்களுக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்பட்ட ஆஞ்சநேயரை அவங்க கௌரவிக்கிறாங்க. நாம இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் இப்ப தொடுத்து பார்க்கலாம்.